இதுங்க கிட்ட 4 வார்த்தை பேசிக்கிறேன். 4 வார்த்தை தான் பேசுவேன். அதுக்கு மேல இதுங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன். வணக்கம். அது என்னப்பா அது? எவனாவது ஏதாவது குடுக்கறான்னா லைன் கட்டி நிக்கிறீங்க. யாராவது இலவசமா அரிசி போடுறாங்கன்னா அதையும் வரிசையில் நின்னு வந்து வாங்கிக்கிறீங்க. எவனாவது இலவசமா வேட்டி சட்டை குடுக்கறான்னா அதையும் வரிசையில் நின்னு வந்து வாங்கிக்கிறீங்க. டேய் டேய், நீங்க பெரிய ஆளுங்கடா, கெட்ட கேப் மாறிங்கடா. நீங்க தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அவன் செத்ததுக்கு அப்புறம் சில வைக்க அலைவானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் இவனுக்கு ரூட்லயே போய் திருப்பி அடிக்கிறானுங்க பாரு. அவர்களுக்கு தாப்பா இவனுக்கு மாலை போடுவானுங்க, கால் விழுந்து மரியாதை செய்வானுங்க. அவனுக்கு தாப்பா இவனுக்கு கரெக்ட். ஏப்பா இவனுக்கு என்னைக்குப்பா நல்லவன் கெட்டவன் பார்த்து ஓட்டு போட்டுருக்கானுங்க? இவனுக்கு கணக்கு என்ன? ஒரு ஓட்டுக்கு ஒரு பித்தளை கூட, ஒரு பித்தளை சொம்பு, ஒரு பித்தளை பாலான்னு தானப்பா போட்டுருக்கானுங்க. இவனுக்கு ரேஞ்சுக்கு அதை ஒரு நாள் பிசினஸ் ஆக்கி கரெக்ஷன் பண்ணிட்டானுங்க. அவனுக்கு ரேஞ்சுக்கு அதை 5 வருஷம் பிசினஸ் ஆக்கி லஞ்சம் மேல கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை கொள்ளை அடிக்கிறதுல தப்பே இல்ல, இவனுங்களை அடிக்கிறதுல தப்பே இல்ல. இவனுக்கு அடி வாங்கி சாகிறதுக்கு பிறந்தவனுங்க. எப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை இதுக்கு எதுக்குடா அப்பவே பிறந்தீங்க? ராசப்பா இவனை திருத்தவே முடியாது, இவனுக்கு திருத்தவே மாட்டாங்க. ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவன் பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழிச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏடா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சானா ஏடா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா?